நான் சண்டை உங்களுக்கு நான் சொன்னேன், நீங்கள் பிள்ளைகளாக நீங்கள் வார்த்தை வந்திருக்கிறீர்கள். அதனால் என்று உங்கள் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அருமையான ஒரு டாக்டர் ராபர்ட் சைமன் அண்ணன் அவர்களை ரொம்ப சந்தோஷம். அருமையான வார்த்தைகளோடு பேசுதே வாங்கியார் பாருங்கள். நீங்களும் பிரியமானவர்களே, இது வேற ஆராய்ச்சி கூடுறதுக்காக வேகமா ஒரு புத்தகத்தையே படிக்கணும். சரியா? நான் இதுவரைக்கும் பேசுறது லாங்கஸ்ட். ரொம்ப நேரம் நான் பேசுனது 8 மணி நேரம் தான் பேசியிருக்கேன். ரொம்ப நேரம் நான் பேசுனது 8 மணி நேரம். நீங்க எல்லாம் அனுபவிச்சீங்கன்னா அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுவீங்க. சத்தத்தையே கேட்க மாட்டேங்க. சவுண்ட் பண்ணி பார்த்து அது சரியாக கேட்குறேன். இதுவரைக்கும் நான் பேசுனதுல ரொம்ப நேரம் பேசுனது 8 மணி நேரம் தான். இன்னைக்கு நீங்கள் பிரேக் பண்ணிருக்கேன். அதனால எங்களுக்கு ஒரு புத்தகத்தை இன்னைக்கு நம்ம முடிக்கணும். நம்ம பயங்கராதிக்க ஒரு சின்ன புத்தகம். பெரிய மாணவர்களே, இந்த புத்தகம் வெளிப்படுத்தும் விசேஷத்துக்கு முன்பாக இருக்கிறது. சபை வருகைக்காக ஆயத்தப்படுகிற சபை நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை. பெரிய மாணவர்கள், நான் நேரில் கூடுதலுக்காக ஜெபிக்கும் போது இந்த வேத பகுதியை கட்டளை உள்ளத்தில் தெளிவாக பாடப்படுத்தினார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நான் எங்கள் சபையில் நான் பேசினேன். அந்த அன்போடு உறுதியோடு தமிழ் சபையிலையும் இதை நான் பேசுகிறேன். யூதா 1ஆம் அதிகாரம்னா 1ஆம் வசனம் வாசியுங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனும் யாக்கோபுடைய சகோதரனுமாய் இருக்கிற யூதா, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது. யூதா எவ்வளவு அப்படிங்கிறதுல அநேக முரண்பாடுகள் உண்டு. இவர் தான் ஒரு யூதா, அவர் தான் அந்த யூதா அப்படின்னு சொல்லி இந்த யூதா எவ்வளவு அப்படின்னு அநேக முரண்பாடுகள் உண்டு. யாருமே சட்டமாக தெரியாது. சரி, இந்த யூதா யாருக்கு இந்த நிருபத்தை எழுதினார்? இந்த யூதா யாருக்கு எழுதினார்? எபேசு சபைக்கு, கொலேசு சபைக்கு, சிதறி இருக்கிற 12 கோத்திரத்துக்கு, இதெல்லாம் சொல்லியிருக்கு. இந்த யூதா நிருபம் யாருக்கு எழுதினார் என்று சொல்லலாம். அது மாத்திரமல்ல, யூதா நிருபத்தினுடைய இன்னொரு விசேஷம், எந்த காலகட்டத்தில் அவர் சிலையில் இருக்கும்போது, அவர் பத்மத்தீவில் இருக்கும்போது இருக்கீங்க, இவர் எந்த காலகட்டத்தில் இதை எழுதியிருக்கார் அப்படின்னு தெரியல. அது பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, இந்த யூதா யாருக்கும் தெரியல, யாருக்கு எழுதினாலும் தெரியல. பெரிய மாணவர்களே, எந்த காலகட்டத்தில் அவர் எழுதினாருக்கு தெரியல. ஒரு பெரிய மகிழ்ச்சி. இது நமக்காக எழுதப்பட்டது. யாருன்னு வேத மனிதர்கள்லாம் மண்டையை போட்டு உடைக்கட்டும். ஆனால் நம்முடைய வேதம் சொல்லுகிறது, யூதா இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரன். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரன். இயேசுடைய ஊழியக்காரன். இவர் யாருக்கு எழுதினாரு அப்படின்னா, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே என்றால இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ரெண்டு மணல் மாற்றியிருந்த ஒரு மொழியாக குறித்துக் கொள்ளுங்க. தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனால் காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறது. உங்களுக்கு எழுதுகிறீங்க. எழுதுறது யாரு? இயேசு கிறிஸ்துடைய ஊழியக்காரர். யாருக்கு எழுதினாரு? தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதினதாவது. இரண்டாம் வசனம், உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவுளே. இந்த ஆராதனையினுடைய பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு
ஆரம்பத்தில் சொன்னாங்க அழைப்பு கொடுத்தது எவ்வளவோ நெருக்கத்தின் மத்தியில் இவ்வளவு பேர் நீங்கள் உற்சாகமாக கூடி வந்திருக்கிறீங்க. பிரியமாக பாஸ்டர் சொன்னாங்க ஒரு 10 பேர், ஐயா வாரத்தில் 20 பேர் கூட வரமாட்டாங்க, நாங்கள் சொன்ன 10 பேர் வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கொடுக்குற வார்த்தையை நான் பேசுவேன்னு சொன்னேன். இவ்வளோ பேர் திரளாக வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் இருக்குது. ஆனால் இவர்கள் என்ன செய்ய பொழுது எழுத பொழுது ரொம்ப பிடிக்குங்க. வேதாகமத்துல நான் அடிக்கடியாக பயன்படுத்துகிற சொல்லுகிற பிரியமானவர்களே, நம்ம தேவனுக்கும் பிரியமானவர்கள், நீங்க கிறிஸ்துடைய ஊழியக்காரனுக்கு நீங்க பிரியமானவர்கள், அந்த அழைப்பை ஏற்று வந்தபடினால உங்க பாஸ்டருக்கு நீங்க பிரியமானவர்கள். அது என்ன சொல்ற, பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கிறேன். கருத்துள்ளவனா ரட்சிப்புனா பாவத்திலிருந்து உள்ள ரட்சிப்பது. ஆண்டவர் எப்படி விடுவிக்கிறது, ஆண்டவர் எப்படி காக்கிறது, எவ்வளவு பயங்கரமான நெருக்கம், இக்கட்டு, சோதனை, எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவர் நம்ம எப்படி காப்பாரு, அப்படி அவருடைய விடுதலை குறித்து, அந்த தெய்வீக விடுதலை குறித்து சபைக்கு எழுதி சபையை உற்சாகப்படுத்த நான் மிகவும் கருத்துள்ளவனாக இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக, இந்த பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம் அப்படின்னா இயேசு மேல உள்ள விசுவாசம், இயேசு வருவாங்கிற விசுவாசம், அப்படிதான் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மூல மொழியில் அப்படி அல்ல. இந்த விசுவாசம் என்று சொல்வது பிரியமானவர்களே கிறிஸ்தவ வாழ்க்கை. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஃபெய்த் லைஃப், கிறிஸ்டியன் லைஃப். இது இந்த ஃபெய்த்தில் இருக்காங்க, அவங்க ஹிந்து ஃபெய்த்தில் இருக்காங்க, அவங்க முஸ்லீம் ஃபெய்த்தில் இருக்காங்க, கிறிஸ்டியன் ஃபெய்த்தில் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஃபெய்த் அப்படிங்கிறதுக்கு ஏதோ இயேசு ரட்சிக்கிறார் அந்த விசுவாசம் அல்ல. இங்கே ஃபெய்த் என்று சொல்வது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. பரிசுத்தவான்களுக்கு அப்போஸ்தலர்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, அந்த உபதேசம், அந்த உபதேசத்தில் அப்போஸ்தலர் உபதேசத்தில் தான் அவங்க உறுதியாய் தெரிவித்திருந்தாங்க. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைக்காக, அந்த வார்த்தைக்காக, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக என்ன சொல்லியிருக்கு, நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று. நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும். இந்த தைரியமாய் போராட வேண்டும் என்று சொல்லுகிறது மூல மொழி. வேத ஆராய்ச்சி கொண்டாங்க. மூல மொழியில ஒண்டி கொண்டி போராடணும், மல்யுத்தம் செய்யணும். நீங்க ஒண்டி கொண்டி போராட ஆயத்தமாக இருக்க. என்னுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக பிரியமானவர்களே, ஒண்டி கொண்டி போராட தைரியமாக இருங்க. போராடி ஆரம்பிங்க. நல்ல விதமான உபதேசங்கள் பிரியமானவர்களே, கிருபை, ஹைப்பர் என்ன செஞ்சாலும் தப்பு இல்லை, இப்படிலாம் சொல்லி பல விதமான உபதேசங்கள் வந்துகிட்டு இருக்குது. இந்த காலகட்டத்தில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்காக ஒண்டிக்கு ஒண்டி நம்ம போராடியே ஆகணும். எதிர்ப்பு ஆயத்தமாக இருக்கிறது. இந்த செய்தி உங்களை ஒரு போராட்டத்துக்கு அழைக்கிற செய்தி, பெரிய மாணவர்களை யுத்த காலத்துக்கு அழைக்கிற செய்தி. மற்ற ஊழியர்களோடு விசுவாசிகளோடு பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட அந்த விசுவாச வாழ்க்கைக்கு விரோதமாக இருக்கிறவர்களோடு ஒன்றிக்கு ஒன்றி போராட எதனால ஆயத்தமாக இருக்கிறீங்க. குருபாக்கள் போராடுறதில்ல. நான் நிறைய பேர் அந்த சிஸ்டத்தை பேசுவேன், அந்த பாஸ்டர்கிட்ட பேசுவேன், அந்த எவாஞ்சலிஸ்ட பேசுவேன், அந்த கள்ளத்தீர்க்கதரிசிக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் சொல்லுவேன். ஒன்றிக்கு ஒன்றி நான் பேச போறேன் அப்படின்னு அழைக்கிறது தான் அவர் சொல்றாரு. அதுக்கு என்ன வேணுமா? தைரியம் வேணும். அதுக்கு தைரியம் வேணும். ஏன்னா 4ஆம் வசனம் வாசியுங்கள். ஏனெனில் அது ரீசன் சொல்றாரு. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக, தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு, அது லைசன்சியஸ் என்று, அதாவது எப்படி வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணலாம், எப்படி வேணாலும் ஆடலாம் அப்படின்னு ஒரு
தூண்டுகிறது போல காம விகாரத்துக்கு ஏதுவாக கர்த்தருடைய வசனத்தை புரட்டிட்டார். அப்படியே அடுப்புல போட்டு ஒரு புரட்டுற மாதிரி புரட்டிட்டார். எல்லாம் கிருபை. பிரியமானவர்களே, இந்த கடைசி காலத்துல தேவனால பரிசுத்தமாக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக காக்கப்பட்டிருக்கிற அழைக்கப்பட்டவர்களுக்கு தான் இந்த செய்திகள் வேற யாருக்கும். ஏன் தெரியுமா? இன்றைக்கு தேவனுடைய கிருபையை சில காம விகாரத்துக்கு ஏதுவாகப்பட்ட எல்லாம் கிருபைங்க. நம்மளாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவங்க, நம்மளை கட்டி போட முடியாது. மீண்டுமாக நம்ம அடிமைத்தனத்துக்கு உட்பட்டவங்க. கர்த்தர் நம்மை விடுவித்திருக்கிறார். நம்மெல்லாம் விடுதலை பெற்றவர்கள், சுயாதீன கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி கள்ள உபதேசத்தை சொல்லி 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 பிரியமானவர்கள் எப்படி வேணாலும் ஆடலாம். முன்னாள் என்னங்க எப்படி வேணாலும் வர்ஷிப் நடத்தலாம். அதுக்கு எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் கருவை, எல்லாம் கருவை. பிரியமானவர்கள், இந்த கிருபைனா என்னன்னு சொல்றாரு? கிருபை அது தனி உபதேசம், கிருபையை பற்றிய உபதேசம். ஆனால் சுருக்கமாக சொல்றேன். பிரியமானவர்களே, ஒரு வர்ஷிப் நடத்துகிறோம். 10 பேர் முன்னாடி நிற்கிறாங்க. ஒரு சிலபஸ் பிளவுஸை ஏறி போட்டிருக்காங்க. இல்லைன்னா அவங்க இதிலே டிரான்ஸ்பரண்டாக அதே உடம்பு தெரிற மாதிரி ஊற்றிட்டுனாலுமே கையெல்லாம் ஆடுறாங்க. இன்னும் இப்படியா கொடுத்துருது அப்படின்னா நம்மளாம் கிருபையின் உபதேசம். நாங்களாம் எதுக்கு அடிமை இல்லை, நியாயப்பிரமாணத்துக்கு அடிமை இல்லை அப்படின்னு சொல்கிறோம். காம விகாரத்துக்கு ஏதுவாக படிக்கிறோம். பிரியமொழியெல்லாம் சிலருக்கு என்னன்னா, இந்த ஆட்டுத்தாடி வச்சா தான் வருஷத்தே நடத்த முடியும் அப்படின்னு விசுவாசிக்கிறேன். ஒரு ஆட்டுத்தாடி வச்சா தான் நமக்கு வருஷத்தே வரும் அப்படின்னு நினைக்கிற ஒரு காலத்தில் இருக்கணும். இது என்ன வேலை எப்படி சொல்றது? நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கோமா? இயேசுக்கு எதிர்கொண்டாருங்க. இயேசுக்கு எதிர்கொண்டார் சொல்றாரு, நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரல, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவே வந்தேன். நியாயப்பிரமாணத்தினால நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியல. ஆண்டவர் நிறைய கிருபை தராது. எதுக்கு கிருபை தராது தெரியுமா? நியாயமான பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு எனக்கு கிருபை தருகிறார். அப்பா அம்மாவை கனம் பண்ணுன்னு சொல்லியிருக்கு. எனக்கு உள்ள சூழ்நிலையில் அப்பா அம்மாவை கனம் பண்ண முடியல. பிரமாணங்கள் அப்பா அம்மா கவனம் பண்ணு. மேக்சிமம் என்னங்க பண்ண முடியும்? கொண்டு போய் ஏதாவது ஒரு ஆர்ஃபனேஜில் ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்க்க முடியுங்க. அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. 2 பேரும் வேலைக்கு போகிறோம். எங்கள் அம்மா அம்மாவுக்கு செட் ஆக மாட்டேங்குது. ரொம்ப எளிதாக சொல்லிடுறாங்க. எங்களுக்குலாம் அந்த பிரமாணம் இல்லை. பிரியமானது எதுக்கு கிருபை கிடைக்கும் தெரியுமா? என் வேதம் சொல்றது தகப்பனையும் தாயும் கணவன் வாயாக என்று சொல்லியிருக்கு. கர்த்தர் கிருபை மேல் கிருபை தருகிறார். என்னுடைய பெற்றோரை கனம் பண்ணி எனக்கு கிருபை தருகிறார். அது என்ன பண்ற? நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறேன். அவர் கிருபை எதற்காக நமக்கு கொடுக்கப்படுது? நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற, நியாய பிரமாணத்தை அழிப்பதற்கு கிருபை வேண்டும். பிரியமானவர்களே, தீத்து 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சீக்கிரமாக வாசித்து கடந்து போவோம். தீத்து 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. சீக்கிரமா. எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து. அந்த கிருபை என்ன போதீங்கன்னா, நாம் அவபக்தியும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெரிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தி உள்ளவர்கள ஜீவனம் பண்ணி ஆனந்த பாக்கியத்துக்கும் நமக்கு போதிக்கிறது. கிருபை என்ன டீச் பண்ண தெரியுமா? நம்ம கிருபை பெற்றவர்களானா இந்த கிருபை நமக்கு என்ன டீச் பண்ணோம்? கிருபை சொல்லுவோம், நீ அவபக்தியை வெறுத்துடு, லௌகீக இச்சைகளை வெறுத்துடு. யார் கிருபை பெற்றவர்கள் தெரியுமா? லௌகீக உலக இச்சைகளை வெறுக்க தெரிந்தவன் கிருபை பெற்றவர்கள். யார் கிருபை பெற்றவர்கள் தெரியுமா? அவபக்தியை, பக்திக்கு மாறான காரியங்களை வெறுக்க தெரிந்தவன் கிருபை பெற்றவன். பிரியமானவர்களே, நான் சொல்ல வசனத்தை சொல்றேன். மரியாதை பற்றி வேதம் சொல்லி கிருபை பெற்றவர்களே வாழ்க, கிருபை பெற்றவர்களே வாழ்க என்று சொன்னா அவுத்து கொண்டு ஆழ்ந்தவர்களே வாழ்கன்னு அர்த்தமா? இன்னைக்கு கிருபை நான் பெருமாளுக்கு அடிமை இல்லை அப்படின்னு சொல்லி மரியாதை டான்ஸா இருந்தாங்க.
எத்தனை நின்ற திருமணம் ஆகணும்னால கிறிஸ்து வயத்தில் உருவாக்குறார். ஆயாலும் நம்ப முடியாது, குடும்பத்தாளர்கள் நம்ப முடியாது. கிறிஸ்து பேச ஆரம்பிக்கிறாங்க. பேசுகிற செய்தி யோசிப்பு வரைக்கும் எட்டிடுச்சு. அன்றைக்குள்ள தண்டனை கல்லறிந்து அவர் கொல்லப்பட வேண்டும். இந்த அவமானம் அவள் எதிர்காலமே கேள்விக்குறியா இருக்குது. எல்லா சூழ்நிலையும் என் வாழ்க்கையில தேவ சித்தம் நிறைவேறும் என்ற ஒரு பெண் ஒப்பு கொடுத்தாலே அதுதான் கிருபை பெற்றவருடைய வழிய. நான் எப்படி வேண்டுமான உடுத்துவேன், நான் முக்காடு போடாம ஆடுவேன், நான் வந்து ட்ரெஸ் போட மாட்டேன், அறவழியா வேலை போட்டு வருவேன், நீச்சல் வழியில் வந்து நிற்பேன்னு சொல்றது கிருபையா? பிரியமானது பெய்தனத்துக்கு எடுத்த உபதேசம். எதுக்கு கிருபை? அவபக்திய வெறுக்க கிருபை. எதுக்கு கிருபை? லௌகிக இச்சைகளை வெறுக்க கிருபை. கிருபை பெற்றவனே வாழ்க. யார் கிருபை பெற்றவர்கள்? அவபக்திய வெறுக்கிறவர்கள் கிருபை பெற்றவர்கள். யார் கிருபை பெற்றவர்கள்? தெளிந்த புத்தி உள்ளவர்களா? பிரியமானவர்கள் தேவ பக்தியோடு கூட ஜீவனம் பண்ணுகிற யார் கிருபை பெற்றவர்கள்? இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக, அந்த ஆனந்த பாக்கியத்துக்காக, பரலோக பாக்கியத்துக்காக அவரோடு காத்திருக்கிறவர்கள் கிருபை பெற்றவர்களா? பிரியமான கூட்டாளர்கள் கிருபை பெற்றவர்கள். பயங்கரமான கள்ள உபதேசங்கள் பரவி வருகிறது. அன்றைக்கு அவர் சொல்றார், இந்த கிருபை 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 என்பதை காம விகாரத்துக்கு ஏதுவாக கடைசி காலத்திலே புரட்டுகிறார்கள். அதனால தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவுக்குள்ளாக காக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்களாகிய நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வாசிங்க இந்த வசனத்தை தொடர்ந்து. ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்கு உள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. இது முதலே எழுதியிருக்கீங்க. இப்படி ஒரு சிலர் வருவாங்க, அவங்க தேவனுடைய ஆக்கினைக்குள்ளாவார்கள். கண்டிப்பா தேவனுடைய பனிஷ்மெண்ட், கண்டம்னேஷன், தேவனுடைய ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று எழுதி இருக்கிறது. 5ஆம் வசனம். நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் எவ்வளவோ அஞ்ஞான பிரசங்க ஐயா காலத்திலிருந்து பிரியமானவர்களே, நீங்க எவ்வளவோ பிரசங்கங்களை கேட்டுருக்கீங்க. நம்ம பாஸ்டர் அவங்களுக்கு எவ்வளவு பேசியிருப்பாங்க, இங்க எவ்வளவோ பரிசுத்தவான்கள் வந்து பேசியிருக்கிறாங்க. நீங்க முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில் சொல்லி 3 உதாரணங்களை கொடுக்கிறேன், 3 எக்ஸாம்பிள் கொடுக்கிறேன். எக்ஸாம்பிள் நம்பர் 1, எடுத்துக்காட்டு நம்பர் 1 வாசிங்க. கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து, ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். பிரியமானவர்களே, எகிப்து பாவத்திலிருந்து கர்த்தர் விடுவிக்கிறார். எகிப்தின் இருப்பு கலவாயிலிருந்து விடுவிக்கிறார். செங்கடலை கடக்கிறது ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் பெற்றாச்சு. கண்மலையின் தண்ணீரால் காலம் இருக்கிறாங்க, பசுத்தாவியினால காலம் இருக்கிறாங்க. பகலில் மேக ஸ்தம்பத்தில், இரவில் அக்னி ஸ்தம்பத்தில் நடத்தப்படுறாங்க. தேவ ஆவியினால நடத்தப்படுறாங்க. தூதரின் அப்பமாகிய மன்னா புசிக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டாச்சு, பசுத்தாவின் அபிஷேகம் பெற்றாச்சு, தேவ வசனத்தை புசிக்கிறாங்க, தேவ ஆவியினால நடத்தப்படுறாங்க. பிரியமானவர்கள் அவர்கள் அநேக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் போய் சேரல. ஜாக்கிரதை, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கலாம், நிறைய வேத வசனத்தை அறிந்திருக்கலாம். ஆனாலும் நமக்கு எச்சரிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அநேக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு அடையவில்லை. ஒரு எண்ணிக்கையை நான் சொல்லுவேன், ஏனால் தயவு செய்து பயந்து விடாதீர்கள். ஏறத்தாழ 30 லட்சம் பேர்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்று தேவ வசனத்தினாலே நடத்தப்பட்டவர்களிலே 30 லட்சம் பேரிலே 29 லட்சத்து 99,998 பேர் வனாந்தரத்திலே மடிந்து போனார்கள். 2 பேர் தான் எல்லாம் நமக்காக எழுதியிருக்கு. அல்லது பலருக்கு போயிடுவோமா? 29,99,998 பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்று
கண்மலை மண்ணா புசித்து வராந்தரத்திலே மடிந்து போனார்கள். பவுல் சொல்லுவார்கள் 1 Corinthiயர் 10ஆம் அதிகாரத்துல இதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. எக்ஸாம்பிள் நம்பர் 1. தொடர்ந்து 6ஆம் வசனம் எக்ஸாம்பிள் நம்பர் 2. இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் இல்ல அதே 6ஆம் வசனம். ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலியினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். இந்த கடவுளை நம்ம கும்பிடுறோம். கண்களுக்கு இது கொடுக்கப்பட்ட அந்த ஸ்தானம், கண்களுக்கு இது கொடுக்கப்பட்ட அந்த மேன்மை எஸ்டேட் ஊழியம், அதை காத்துக்கொள்ளாத தேவ தூதர்களை கூட அவர் விட்டு வைக்கல. பிரியமானவர்களே, அவங்கள சங்கிலியினால கட்டி நியாயத்தீர்ப்புக்குன்னு வச்சிருக்கிறார். இந்த கடவுளெல்லாம் கும்பிட்டுங்க. ஏஞ்சல்ஸையே பிரதான தூதனையே தப்ப விடாதவர், நம்ம ரசிக்கப்பட்ட ஞானஸ்தானம் பெற்றோம் அப்படின்னா தப்ப விட்டுருவாரு அப்படின்னு யாரு கனவு காணாதீங்கன்னு யாரு கனவு காணாதீங்க. பிரியமானவர்கள இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். நான் சொல்றது தப்பா நினைக்கிறேன். இந்த தலை மூடி நல்ல ஒரு தமிழ் சொல் மயிர். பிரியமான மயிரை பெண்ணி மயிர். இந்த மயிர் தலையில இருக்கிற வரைக்கும் அதுக்கு என்ன ஷாம்பு, அது என்ன எண்ணெய் பார்த்து கண்ணாடியை பார்த்து அதை மேக்கப் பண்ணி இப்படி சீவி அப்படி சீவி என்னெல்லாம் அலங்கரிக்கிறீங்க. அதே ரோம கீழே விழுந்துச்சுன்னா, அதே மயிர் கீழே விழுந்துச்சுன்னா அது லெஃப்ட் ஹேண்ட்ல தானே எடுத்து போட்டோம். சீங்கிறவங்க அதே மாதிரி தானே. அது இருக்கிற இடத்துல இருந்தா அதுக்கு மரியாதை. கீழே விழுந்துச்சு அது மரியாதை கிடையாது. அவன் தேவ தூதனா இருந்தாலும் தேவன் வைத்திருக்கிற அந்த ஸ்தானத்தை விட்டு விலகுவான் என்று சொன்னால் அவனை நித்திய சங்கிலியினால் இரக்கமுள்ள தேவன், அன்புள்ள தேவன், நித்திய சங்கிலியினால் கட்டி ஆக்கினை தீர்ப்புக்காக வைத்திருக்கிறார். மறந்து போகாதீங்க. 3வது ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார். 7ஆம் வசனம் வாசிங்க. அப்படியே அதே மாதிரி சோதோம் குமாரா பட்டணத்தார்களும் அவர்களை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களை போல் விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நேரம் சொல்லிட்டு போறேன். சோதோம் குமாரா அதிகமாக அந்நிய மாம்சம் திருமணம் என்ற உறவின் கீழே கணவன் மனைவி, அதாங்க சுய மாமிசம், ஒரே மாமிசம். இந்த கணவன் மனைவி என்ற உறவுக்கு வெளியே ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு பழகினால் அந்நிய மாமிசம், ஒரு பெண் ஒரு ஆணோடு பழகினால் அந்நிய மாமிசம், ஒரு ஆண் ஆணோட ஒரு பெண்ணோட பழகினால் அந்நிய மாமிசம். திருமணம் என்ற ஒரு உறவு இல்லாமல் பிரியமாக கல்யாணத்துக்கு முன்பாக ஒரு ஆணும் பெண்ணும் பழகினாலும் அந்நிய மாமிசம். திருமணம் ஆன பின்பு திருமண உறவுக்கு வெளியே உள்ள பந்தம் வேதத்தில் விபச்சாரம் என்றும், திருமணம் ஆவதற்கு முன்பாக ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு உள்ள உறவு வேதத்தில் தேசித்தனம் என்று சொல்லப்பட்ட. அப்ப இந்த கணவன் மனைவி என்ற ஒரு உறவு இல்லாமல் அந்த உறவுக்கு வெளியே உள்ள எந்த ஒரு உறவானாலும், ஒரு மிருகத்தோடு உறவு என்று சொன்னாலும் பிரியமானவர்களே, இல்ல ஒரு பொம்மை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு டெடிபேரை கட்டி பிடிச்சி அணைச்சிக்கிட்டு இருந்தாலும் அது அந்நிய மாமிசம். கணவன் மனைவி அந்த உறவுக்கு வெளியே உள்ள எல்லா உறவுகளும் அந்நிய மாமிசம் என்றால் சொல்லப்படுகிறது. அப்படி அன்னைக்கு அந்நிய மாமிசத்தை விரும்பினவர்களை கர்த்தர் தப்ப விடாமல் இருக்க அழிக்க, இன்றைக்கு எப்படி யாராவது அந்நிய மாம்சத்தை விரும்புவார்கள் என்றால் திருமண உறவுக்கு வெளியே ஒரு ஆணோடோ ஒரு பெண்ணோடோ ஒரு இச்சை வைப்பார்கள் என்றால் அவங்க ரசிக்கப்பட்டனால ஞானஸ்தானம் பெற்றனால விட்டுருவாரா? இல்ல பாஸ்டர் போஸ்டர் எவாஞ்சலிஸ்ட் அந்த லிஸ்ட் இந்த லிஸ்ட் இருக்கிறனால விட்டுருவாரா? ஜாக்கிரதை. நான் ஜாக்கிரதையா இருக்கணும். நான் ஊழியர் செய்யறதுனால எனக்கு லைசன்ஸ் கிடையாது பாவம் செய்யறதுக்கு. பிரியமானவர்களே, ஒரு வருஷம் லீவ்ல இருக்கிறதுனால லைசன்ஸ் கிடையாது பாவம் செய்யறதுக்கு. கர்த்தர் தப்ப விட மாட்டார். விட்ட சோதகுமாரன் எழுதி கேட்பீங்களா? கடவுளை போய் கும்பிடுறாங்க. நாங்க ஏதோ பாவம் செஞ்சோம்னா எங்களை அழிச்சுட்ட, இவன் பாவம் செஞ்சானா இவன் வீட்டுக்கு சிங்காசனத்தில் வச்சிருக்கிற வைக்கமா இல்லையா? கடவுளா துப்பிடுவாங்க. அதனால துப்பிடுவான். அப்படிதான் யோசிச்சு சொல்றாரு.
அந்த நாளில் சோதோம் குமார மக்கள் எழுப்பி விரோதமாக பேசுவார்கள், விரோதமாக சாட்சிப்பார்கள். நாங்க தான் ஒரு பயிர் வச்சு நம்ம லோகத்துக்கு வந்தவங்களை விரும்பிட்டோமா, அதுக்காக இவங்களை அழிச்சிட்டீங்கன்னா இவனுக்கு தப்போட்டீங்களா? இது அப்படி ஒரு தேவன் நம்ம கும்பிடுவோமா? அநீதி நடந்த ஒரு தேவன் நமக்கு தேவையா? சோதகுமார அழிப்பதை எவ்வளவு தப்போட்டுவீரா? இரக்கத்தை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அவர் இரக்கம் உள்ளவர், நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம பாதத்தில் விழுந்தால் தப்பி படைக்கும். அவர் பாதத்தில் விழுந்தால் தப்பி படைத்தோம். பாவத்தோடு பரலோகம் போய் சேர முடியாது. அதனால நான் சொல்றேன், 8ஆம் வசனத்துக்கு வாங்க சீக்கிரமாக. அப்படி போலவே சொப்பனக்காரராகிய இவர்களும் என்ன சொப்பனம்? பிரியமானவர்கள் என்ன சொப்பனம் கண்டாங்க? எப்படியாவது பரலோகத்துக்கு போயிடலாம், எப்படியாவது அலுவலில் பதவியே போயிடலாம். சொப்பனங்க நிஜ வாழ்க்கையில் நடக்காது. அருமையா இருக்கிற சொப்பனக்காரராகிய இவர்களும் மாம்சத்தை அசுசிப்படுத்திக் கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள். பிரியமானவர்களுடைய வருஷத்து நமக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான 28 அந்த சொப்பனக்காரர்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். அந்த சொப்பனக்காரங்க யாரு? இப்படியெல்லாம் எழுதுறது பல்லவத்துக்கு போயிடுவோம். நாங்கெல்லாம் பெற்றவர்கள், நாங்கெல்லாம் கட்டுடைய ஊழியக்காரங்க, விசுவாசிங்க, இத்தனை வருஷம் விசுவாசிங்க, நாங்கெல்லாம் அந்நிய பாஷை பேசுறோம் அப்படின்னு சொப்பனம் காண்றவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் 28 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. 4ஆம் நம்பிக்கை சொல்லி வேகமாக கடந்து போற 4ஆம் வசனத்துல அவங்களுடைய பேர் பக்தி அற்றவர்கள். பக்தி அற்றவர்கள். இந்த பக்தி என்று சொன்னால் பிரியமானவர்களே, சுருக்கமாக சொல்லப்படுவார்கள் பார்த்துக்கோங்க. பிரியமானவர்களே, வந்துட்டு தீமோத்தேயுல அவர் சொல்றாரு, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். தேவ பக்தியின் ரகசியம் என்ன? தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். பக்தினா வேற ஒன்றும் இல்லைங்க, வார்த்தை நம்முடைய வாழ்க்கையாக மாறுமானால் நாம் பக்தி உள்ளவர்கள். வார்த்தை வாழ்க்கையாக மாறுமானால் பக்தி உள்ளவர்கள். பொய் சொல்லாது இருப்பாயாக என்று சொல்லி நான் பொய் சொல்லல, பக்தி. உலகத்துக்கு பத்த வேஷம் தெரியாமல் இருக்குது. சரி, நான் உலகத்துக்கு பத்த வேஷம் தரிக்கல, பக்தி. பக்தி உள்ளவர்கள் யார்? வார்த்தை வாழ்க்கையாக மாறும் என்று சொன்னால் அதற்கு பேர் பக்தி. பிரியமானவர்கள், இவர்கள் யாரும் பக்தி அற்றவர்கள். இரண்டாவது, தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டுகிறவர்கள். அதை ஏற்கனவே வலிக்கிறேன். கிருபைன்னு சொல்லி தவறான வாழ்க்கை வாழ்வதற்கு கிருபையை பயன்படுத்துகிறவர்கள். மூன்றாவது, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதளிக்கிறவர்கள். எப்படி மறுதளிப்பாங்க தெரியுமா? அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் பார்க்க ஒருத்தர் போய் சொல்றாங்க, உங்களெல்லாம் மலை போல நம்பி இருக்கு. உனக்கு இருக்கிற இயேசு, நீ அவங்கதான மலை போல நம்பி இருக்கிற, உனக்கு இருக்கிற கடவுள் கைவிட்டாதீங்க, உங்களெல்லாம் நம்பி இருக்கிற. உனக்கு இருக்கிற இயேசு, நீங்க தான் வியாதத்தை காப்பாற்றுறது இயேசு. உனக்கு எத்தனை கடவுள் வேணும்? காப்பாற்றுறதுக்கு ஒரு கடவுள் வச்சிருக்காங்க, படிக்கிறதுக்கு படிப்புக்கு ஒரு கடவுள், பணத்துக்கு ஒரு கடவுள், இதுக்கு ஒரு கடவுள், அதுக்கு ஒரு கடவுள். ஒவ்வொருத்தையும் சொல்றேன், என் பிள்ளையெல்லாம் நான் நம்பி இருக்கேன். பிள்ளையதான் நான் நம்பி இருக்கிறேன். இயேசு உனக்கு பிள்ளைய நம்பிடு. எனக்கு இயேசு போகும், நான் இயேசு தான் நம்பி இருக்கிறேன், இயேசு தான் ஆராதிக்கிறேன். இயேசு என்னை காப்பாற்றுவாரு, இயேசு என்னை தப்பிக்க வல்லவரா இருக்காரு. தப்பி வச்சாலும் சரி, தப்பி விடாம போனாலும் சரிதான், நான் இயேசு தான் இருக்கிறேன். அவர்களே கரங்களை சுற்றி கத்தரை சொல்றேன். மினிஸ்டர் எனக்கு எல்லாம் செய்வார், மினிஸ்டர் எனக்கு எல்லாம் செய்வாங்க. இந்த ஆள் அந்த மினிஸ்டர் சொல்லிட்டே இருந்தாலும் நமக்கு எல்லாம் அந்த மினிஸ்டருக்கே பதவி போயிடுச்சு. அந்த மாசம் ஒழுங்காவது பதவியில் இருந்திருக்கேன். ஏன்னா மினிஸ்டர் நம்பியிருக்கேன், நான் அரசியல் நம்பியிருக்கேன். அவன் இவன் இந்த பக்க வழியாக நுழைந்து இந்த சொப்பனக்காரங்க யாரு? தேவனை மறுதளிக்கிறவர்கள். அது மாத்திரமல்ல, நாங்கள் அவர்களுக்குரிய மாத்திரமே மாம்சத்தை அசுசிப்படுத்துகிறவர்கள், மாம்சத்தை தீட்டுப்படுத்துகிறோம். நம்ம சரீரம் தேவனுடைய ஆணை.
இந்த தேவனுடைய ஆலயத்தை ஒரு வேசியை போலவோ ஒரு சினிமாக்காரனை போலவோ இல்லாமல் ஒரு விக்கிரகத்தை போலவோ இந்த சரீரத்தை பயன்படுத்தினால் இந்த சரீரத்தை உலக சிநேகத்தால மாம்சத்தினால கருதப்பட்ட காரியங்களால நம்ம தீட்டுப்படுத்துகிறோம். இந்த சொப்பனக்காரங்க யாரு? தங்களுடைய சரீரத்தை தவறான காரியங்களாலே தேவனுடைய ஆலயமாகிய தங்களுடைய சரீரத்தை தீட்டுப்படுத்துகிறவர்கள். புரிஞ்சு தீட்டுப்படுத்துவாங்க. இன்னைக்கு ஒரு வீட்டில் வாடகைக்கு கூட சொல்றாங்க, நீங்க இதெல்லாம் ஆணி அடிக்கக்கூடாது, ஆணி அடிக்கக்கூடாது, இந்த வீட்டில் ஆணி அடிக்கக்கூடாது. இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். யாரு அங்கே யாரு கட்டுங்க காது ஊற்றுனீங்க? அதனால காது ஊற்றாங்க. யாரு கட்டுங்க சரீரத்தில் காது ஊற்றுனீங்க? யார் பெர்மிஷன் கொடுத்தா அவங்களுக்கு? இஷ்டப்படி காது ஊற்றுறீங்களா? 2-3 இடத்துல ஊற்றுறீங்களா? யாருக்கு கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுத்தா? நீங்க ஒரு கம்பெனி தேவைன்னா அவரே கவர்மெண்ட் அனுப்பி மாட்டாரு. நம்ம இஷ்டமா? ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம சரீரத்தை எதாலையும் தடைப்படுத்தக்கூடாது. இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்குது. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். முக்கியமான சாப்பாட்டு விஷயங்கள் கூட ஜாக்கிரதையா இருக்கணும். ஏதோ சிகரெட் குடிச்சு தண்ணி அடிச்சுனா உடனே எடுப்போம் இல்லை. நம்ம சரீரத்துக்கு ஆகாரத்தை சாப்பிட்டு இந்த சரீரத்தை கெடுத்தாலும் தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கிறீர்கள். தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவர்களை கெடுப்பார். நான் சாபம் போடுறது வேற வசனத்தை சொல்றேன். கடலில் கை வச்சா சாப்பிட்டு அடிக்கணும்னா சாபமா? இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம் இல்லவா? பிரியமானவர்களே, ஒரு மாம்சத்தை அசுசிப்படுத்துகிறார்கள். 5வது கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறார்கள். கர்த்தத்துவம் என்றால் கவர்மெண்ட். கர்த்தத்துவம் என்றால் கவர்மெண்ட். கவர்மெண்ட் போடுற சட்டத்திட்டங்கள் ஹெல்மெட் போடுறதே நம்ம போட மாட்டாங்க. இது ஒன்றையில போடுறதுன்னா அந்த வேலையை தான் போகணும். இது ஸ்டாப்ல இந்த நிறுத்தினா அதை தாண்டி நிறுத்தினா தான் ஆம்பளை. அந்த ஸ்டாப்ல நிறுத்திட்டா சிக்கு போயிட்டு அப்படி பயந்துட்டு நிறுத்துறாரு. இந்த எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆபீஸ்ல ரூல்ஸ் போட்டா அது கைப்படைய மாட்டேன். இதெல்லாம் அந்த சொப்பனக்காரனே ஒரு விசுவாசிகள் கூட அப்படி இருப்பாங்க. பெரிய மக்களுக்கு ஒரு வேடிக்கையான தம்மை விடப்படுத்துவதற்காக இல்லை. இந்த முதல் ஊரடங்கு வந்தப்போ அப்படி வழிபாடு தலங்கள்லாம் மூடணும்னு ஒரு ஊழியக்காரரு, நாங்கெல்லாம் தானியல் மாதிரி அரசாங்கம் என்ன சட்டை போட்டாலும் நாங்கள் அதுக்கெல்லாம் கீழ்ப்படிய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கதவு ஜன்னல் எல்லாத்தையும் அடைச்சிட்டு வச்சுருக்காங்க. இதான் தானியலாகி தானியெல்லாம் எல்லாத்தையும் திறந்து வச்சுல செய்யணும். இது தானியலாக இருக்கு. அரசாங்கம் ஆராய்ச்சி கூட சட்டம் போட்டுச்சு. நீங்கள்லாம் இடைவெளி நம்முடைய நலன் கருதி பிறர் நலன் கருதி அரசாங்கம் போடுகிற சட்டங்களை கீழ்படுத்தி ஒத்துழைப்பு இயல்புகள் திரும்புவதற்காக ஜெபிக்கிறோம். ஆனால் சொப்பனக்காரர்கள் ஒரு சட்டத்திட்டம் அரசாங்கத்திலேயோ ஆஃபீஸ்லேயோ குடும்பத்திலேயோ அந்த அதிகாரத்தில் இருக்காக சொல்லுகிற அந்த ஆளுகையை அப்பா சொல்ற பிள்ளைகள் இல்லை பெரிய பாஸ்டர் சொல்றத உடன் ஊழியர்கள் கேட்கிற மனசே கிடையாது. அந்த கர்த்தத்துவம் வேகமாக கடந்து போகவே வாசல் 13ஆம் வசனம். இந்த சொப்பனக்காரர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து வீணையாம் கூலிக்காக செய்த வச்சனத்திலே நிறைந்தோடி போரால் எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். 9வது குறிப்பு, இவர்கள் காயினுடைய வழியில் பெரிய தேவ பிள்ளை ஆதாமுடைய பையன். இவர்கள் காயினுடைய வழியில நடக்கிறாங்க. என்ன காயினுடைய வழி? ஆவேலும் வழி செலுத்தவன் தான், காயினும் வழி செலுத்தவன் தான். ஆவேலுடைய வழியை தேவன் ஏற்றுக்கொள்ள, காயினுடைய வழியை தேவன் ஏற்றுக்கொள்ள. ஏன் தம்பிக்கு வேணும் இவன் முதலாளி மாறணும்? தம்பி ஒன்றும் தப்பு பண்ணல. பிரச்சனைனா ஆண்டவர்கிட்ட ஏன்பா அவன் வழியை ஏற்றுக்கொண்டு என் வழியை ஏற்றுக்கொள்ள கேட்டு தன்னுடைய வழியை திருப்பி இருந்தால் பரவாயில்லை. இவன் கோவப்படுகிற ஆண்டவர் நல்லது. தம்பி என்ன பண்ணலாம்? அவன் மேல கோவப்படுறான். பிரியமாட்டே அவன் தம்பி கூட முதலாளி மாறுது. தம்பி மேல படாம விடுறான். ஏன் தம்பி மேல அவன் என்ன செஞ்சாங்க அதே மாதிரி செய்யும். இல்ல ஆண்களுக்கு
கேள்வியா அன்னைக்கு அவன் மேலே ஏற்றுக்கொண்டு என் மேலேயும் ஏற்றுக்கொள்ளு ஆண்டவர்கிட்ட கேட்டு இல்லை ஆண்டவர்கிட்ட சண்டை போட்டு தமிழ் மேலே ஏன் கோவப்பட்ட இந்த சொப்பனக்காரர்கள் அப்படித்தான் பிரியமானவர்களே, யாராவது தேவன் பயன்படுத்தினால் இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். தேவன் யாரையும் ஆசீர்வதித்தால் இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். உன்னையே ஆசீர்வதிக்கலாம் கேளு, உன்னையே ஆண்டவர் பயன்படுத்த மாட்டேங்கிறான்னு கேளு. அதற்கு பதில் ஏன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படவில்லை இன்னொரு மேல பராமரம் பண்ற இவர்கள் சொப்பனக்காரர்கள் பிரியமானவர்கள் எல்லாரும் தீமையாம் கூலிக்கு செய்த வஞ்சகத்திலும் நிறைந்தோடுகளும் என்ன 21-22 அதிகாரத்தில் வாசிப்பாங்க. வீரர்கள் சாதாரண ஆளுங்க பெரிய தீர்க்கதரிசி கண் திறக்கப்பட்டவன் ஞானதிர்ச்சி அடைந்தவன் தேவனை முகமுகமாய் பார்த்தவன் தேவனோடு கூட பேசினவன். காசு கிடைக்கினா அதுக்காக சொன்னா உபதேசம் மாறும் இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்யும்படியாக மீதியான கலக்கும்படியாக ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் அது உலகத்துக்கு உங்களை விரும்புகிற கொடுக்குது உங்களை பொம்பளை பிள்ளைகளுக்கு அனுப்பி வெளியவங்க ஆக பாவம் செஞ்சாலும் ஆண்டவர் அழிந்துவாரு என்று ஒரு ஆவி ஒரு பிரியமானவர்களே ஒரு ஆலோசனை சொல்றேன். நீதிமான் நடிப்பது போல நான் நடிப்பேன், அவனுடைய முடிவு போல என்னுடைய முடிவு இருப்பதாக என்று சொன்ன கடைசியில் விருத்த சேதம் இல்லாத மக்களை பட்டியலில் கொள்ளும் அவருடைய தீர்க்கதரிசி ஆண்டருக்கு அப்ப உடல விருத்த சேதம் இல்லாத மக்களை அவர் செத்து போனான். யாரவன் கண்டிருக்கப்பட்டவன், யாரவன் ஞானதிர்ஷ்டி அடைந்தவன், யாரவன் தேவன் முழுவதுமாய் தரிசித்தவன், யாரவன் தேவன் பேச கேட்டவன், யாரவன் விழுத்த சேதம் இல்லாதவர்களோடு கூட விழுந்தவன். பிரியமான 3வது கோரா. இந்த கோரா ரொம்ப நேரம் வந்து வேகமாக போறோம் ஸ்டடி. கோரா மோசையுடைய தொக்காரு ஃபர்ஸ்ட் கசின் கோராத்தின் முத்திர லேவிக்கு வந்த 3 பிள்ளைகள்ல மூத்தவன் கோரா. இந்த கோராத்துடைய பேரப்பிள்ளைதான் மோசே, இந்த கோராத்துடைய பேரப்பிள்ளைதான் கோரா. ஒரே வம்சத்தில் வந்தவங்க கோராத்திய. கோராத்தியருக்கு விசேஷித்த அழைப்பு, கோராத்தியருக்கு விசேஷித்த அழைப்பு. அவங்கதான் அந்த ஆசிரியப்பு கூடாரத்தில் பிரியமானவர்களே பிரதானமான பணியை செய்கிறவர்கள், ஜனங்களை நடத்துறவங்க கோராத்தி. அந்த இனத்தை ஆசாரி இனத்தை சேர்க்கிற மோசேயுடைய கசின், ஃபர்ஸ்ட் கசின் மோசேயுடைய கசின். அதுக்கு நான் மோசே தான் லீட் பண்ணணுமா, நம்ம லீட் பண்ணக்கூடாதா? மோசை மூலமாக தான் ஆண்ட பேசுவாங்க. அவங்கெல்லாம் கசின்ஸ். மோசை விருத்தார்கள், இவன் இன்னொரு ஒரே இடத்தை சேர்ந்தவங்க ரூபனியை சேர்த்துக்கிட்டாங்க. மூணு கசினை கூட ரூபனியெல்லாம் தாண்டா இப்போ எடுத்து கோட்டை தண்ணி கூட்டுவாரு. அவங்கள கூட்டு வந்து சபையில் 250 மூப்பர்கள் ஆயிரம். பிரியமானவர்கள் மோசை கலர் ஆண்கள் சொல்லி விட்டு போயிருப்பா, நான் பார்த்துக்கிறேன். ஆண்கள் அழிச்சு நீ விட்டு போய் நான் பார்த்துக்கிறேங்க சொல்றாங்க ஆண்கள். இவர்களும் மண்ணு கிடைக்காத, நீ விட்டு போய் நான் பார்த்துக்கிறேங்க. இல்லை ஆண்கள் வேற அழிச்சது கதை. இந்த சொப்பனக்காரர்கள் பிரியமானவர்களே எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள். காயின், பிள்ளையா, கோரா இவரை கூட அவர் தப்ப விடவில்லை. 12ஆம் வசனத்துக்கு வேகமாக போகும். குறிப்பாக இருக்கிறது, இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளா இருந்து 12ஆம் வசனம் இவங்க உள்ளபடியே சாப்பிடுவாங்க. ஒரு அன்பின் விருதுல உட்கார்ந்து கமல் வச்சுட்டு இருப்பாங்க. கனவீனத்துக்குரிய பாத்திரமா இருப்பாங்க. யாரையும் குற்றம் சொல்ல நினைக்காதீங்க, எதுவுமே அவர் சொல்லி கொடுத்தாருன்னு நினைக்காதீங்க. தயவுசெய்து தப்பா நினைச்சாரு. தாழ்மையா சொல்ற ஆண்டவர் எங்கதான் பேசுறாரு அப்படின்னா கத்தரை சொல்லிட்டு அந்த கொலையை விட்டுருவோம். இங்க இருக்கிறவங்க பேசலாம் ஆண்டவர் நினைக்கிறாரு, அது தெருவில் போறவங்க பேசலாம் ஆண்டவர் நினைக்கிறாரு. அதனால ஒரு உலகத்துடைய குறைகளை குடிச்சு அதை கொள்ளலாம். பிரியமானதை உள்ளே உதைக்கிறவங்களுக்கு அடிக்கணும். ஆண்டவர் பேசுவாரா ஆண்டவரே இந்த மணியம் அப்படின்னு சொல்லி இந்த குறைகள் இல்லைன்னா ஆண்டவரே சோதனை நம்ம சுத்தமாக காத்து வழிகளிலே சோதனை சோதனை பண்ணி போகணும்.
யாராவது கோபப்படுறத என்கிட்ட கோபம். பிரியமானவர்கள், இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளை கரைகளாக இருப்பார்கள். 13 தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்வார். எல்லாம் வாச வேண்டாம், அவர்கள் சபையோட லீடர்ஷிப் வேண்டாம், பரிசுத்தாவியானவர் எங்களோடு கூட பேசுவார். ஆவியானவர் எங்கள் சகல சத்தியத்திலும் நடக்கும். எங்களுக்கெல்லாம் ஒரு பாஸ்டர் எல்லாம் வேண்டாம். இருந்தாலே இந்த பேண்டமிக் பீரியட் இந்த பெருமத்து நாட்கள்ல ஒரு எழுதினாலே என் குடும்பத்துக்கு நான் தான் பாஸ்டர், என் குடும்பத்துக்கு நான் தெய்வத்தை கொடுப்பேன், என் பிள்ளைகளுக்கு நானே ஞானஸ்தானம் கொடுப்பேன், என் பிள்ளைகளுக்கு நானே போட்டிப்பேன், என் பிள்ளைகளுக்கு நான் தான் பாஸ்டர் எழுதுனேன். அதோட பதில் எழுதுன முன்னதாக உங்க பிள்ளைகளுக்கு நீங்க பாஸ்டர், உங்க பிள்ளைகளுக்கு நீங்களும் திருமணம் செய்யலாம், உங்க பிள்ளைகள் ஒருவேளை மதிப்பாக ஆனால் நீங்களே அடக்கமும் பண்ணலாம். நீங்க செத்தா யார் வருவாங்க? நீங்க செத்தா யார் வருவாங்க? உங்க பிள்ளைகளுக்கு நீங்க பாஸ்டர், உங்களுக்கு யார் பாஸ்டர்? பிரியமானவர்கள், இவர்கள் தம்பிங்க சொல்றாங்க, இவங்கெல்லாம் ரசிக்கப்பட்டு ஞானஸ்தானம் வந்து பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்று செல்வர்களை கடந்து மண்ணா புசிக்கிறவங்க தான் இந்த சொல்றாங்க. எந்த ஊழியர்களும் நடத்தி இருக்க மாட்டாங்க. தங்களை தாங்களே நினைத்துக் கொள்வார்கள். வாசிங்க 14வது குறிப்பு, காற்றினாலே அழிந்து ஓடுகிற தண்ணீரற்ற மேகம். எந்த பக்கம் காற்று அடிக்கிறா அந்த பக்கம் அப்படியே போடும். திடீர்னு ஒரு திரும்ப உபதேசம் தண்ணீர் திரும்பி ப்ராஸ்பெரிட்டின்னு ஒன்று வந்து ப்ராஸ்பெரிட்டி 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 மிரக்கல் மிரக்கல் மிரக்கல். இதே மிக பயங்கரமான காலத்தில் இன்னைக்கு மிரக்கலுக்கும் மேஜிக்கும் வித்தியாசம் தெரியாம போயிடுச்சு. மேஜிக் காட்டுறதெல்லாம் மூலிகம் என்ற நிலைக்கு வந்துச்சு. நீங்க விலகி கொள்றதுக்காக சொல்ற ஒரு முன்னாலே யாராவது சொல்லியிருப்பாங்க, இந்த வந்து ஊழியக்காரன் கிரகம்னா அவங்க துளசியில வந்து பணம் வரும். இதெல்லாம் திருச்சி எதாவது உண்டா? ஊழியக்காரன் கிரகம்னா அவங்க துளசியில பணம் வரணும்னா 2 விதத்துல தான் அந்த பணம் வர முடியும். ஒண்ணு கள்ள பணம், இல்லைன்னா கலவாண்ட பணம். எப்படி உங்க துளசியில பணம் வரும்? ஒண்ணு உங்க துளசியில ஒரு திடீர்னு ஒரு 500 ரூபாய் வருதுன்னா எங்கேயோ அந்த பணத்தை எடுத்துருக்கணும். யார் துளசியில இருந்து எடுத்துருக்கணும், இல்லை ஒரு கல்லால இருந்து எடுத்துருக்கணும், இல்ல பேங்க்ல இருந்து எடுத்துருக்கணும். எப்படி வரும் உங்க துளசியில 500 ரூபாய் திடீர்னு? எங்க எடுத்தா தானே வரும்? இல்ல இந்த பரலோகத்துல அச்சடிச்சா, பரலோகத்தை அச்சடிச்சா கல்ல பணம் தானே. நம்ம ஆட்சியில் அச்சடிச்ச பணம் தானே இங்க செல்லும். பரலோகத்தை அச்சடிச்ச பணம் செல்லுமா? அப்போ உங்க பர்ஸ்ல பிரியமானவர்களை வேறு 500 ரூபாய் வருது என்று சொன்னால் வந்து அது கள்ள பணம் இல்லாமல் அது கலவாங்க. இதான் நிலைக்கு பயங்கரமான காலத்தில் இருக்கு. ஆனா ஒன்றிக்கொண்டு எடுத்து நிக்கணும், ஒன்றிக்கொண்டு எதிர்த்து நிக்கணும். ஆண்டு இசைகளை பார்த்து சொல்றாரு, தீர்க்க தரிசனத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லு, தீர்க்க தரிசனத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லுங்கிறார். இது வேலைங்களா? இது ஒரு கூட்டமா? ஜாக்கிரதைமானவர்கள், பிரியமானவர்கள். 15வது இவர்கள் கனிவற்ற இவர்களை செத்து வேறு போன மாறினாங்க. விசுவாசிதான், ஆனா ஒரு கனியும் கிடையாது. ஒரு தரம் செத்தோம் கிடைத்தோம் இல்ல, 2 தரம் செத்து போயாச்சு. நானும் ஒரு விசுவாசி சொல்லிட்டு இருக்கோம், நானும் ஒரு ஊழியக்காரன் சொல்லிட்டு இருக்கோம். மரம் வந்து கனியினால் அறியப்பட கனியே இல்லையே. இவங்க குறித்து 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தங்கள் அவமானங்களை நுழை கண்டுகிற அமளியான கடல் அலைகள் சொல்லி முடிக்கிற அவமானங்களை நுழை கண்டுகிற அமளியான கடல் அலை தங்களுக்காக நியமிக்கப்பட்ட பாதையை விட்டு, அந்த மார்க்கத்தை விட்டு, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஓடுபாடு, ஆங்கிலத்தில் லோக்கஸ் என்று சொல்றோம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஓடுபாடு இருக்கிறது. ஒரு அந்த ஓடுபாதையை விட்டு அலைகிற நட்சத்திரங்கள் 14ஆம் வசனம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையாக ஏனோக்குக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாயத்திற்கு கொடுக்கிறதற்கும் அவர்களின் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகள் நிமித்தமும் நமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும். 18வது இவங்க அவபக்தி உள்ள பாவிகள். அவபக்தினா என்னங்க? சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற அவபக்தி. சத்தியம் என்னன்னு தெரியும், சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற அவபக்தி உள்ளவர்கள். தெரிந்த சத்தியத்தை
பிரயோஜனமானதை மற்றவர்களுக்கு சொல்ல கஷ்டப்படுகிறவர்கள் பாவிகள். நான் பரிசுத்தவான்களை குற்றப்படுத்த வேண்டும் என்றல்ல, பெரியமாக வேதம் சொல்லுகிறது சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற அவபக்தி உள்ளது. அதனால பக்தியின் வேஷத்தை போடுவாங்க. பாஸ்டர் நாங்கள் இருக்குமாங்க அநேக ஆண்டுகளுக்கு முன்பு, கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு, அப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பெந்தைக்கோஸ்தல இந்த நகை காலையெல்லாம் வர ஆரம்பித்த காலம். ஒரு கல்யாணத்தில் என்னை பேச போட்டிருந்தாங்க. ஒரு பெரியவருக்கு கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு இன்னொரு மூத்த ஊழியர் கல்யாணத்தை நடத்த வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப மூத்த கல்யாணம் முடிஞ்சவர்கள் 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். என் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்ற சும்மா இந்த சங்க ஊதி வைத்தோம் ஆங்கின்னு சாப்பிட்டு போது ஆரம்பிச்சேன். தம்பி இப்போதான் யாரும் தாலி கட்டுறதா நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அப்போ ஒரு எம்ஜிஆர் படம் அவங்க தாய்மாடு கட்டின தாலி. நான் சொன்னேன் தாய்மாடு கட்டின தாலி எங்கள் ரிசப்ஷனுக்கு முன்னால் போனோம். தப்புல தான் நம்மளே கொடுத்துருக்காங்க. ஒன்று தெரியல கட்டெல்லாம் கட்டிட்டு போகிறாங்க. நான் என்ன அப்படின்னு அண்ணா அக்காவுக்கு கட்டிட்டீங்களா? அண்ணன் அக்காவுக்கு கட்டிட்டீங்களா? சீ அப்படின்னு எனக்கு சொல்லி 2 பேரும் ஒரே ஊழல் சேர்ந்தவங்க. எங்கள் ஊரில் சீன்னு சொன்னால் மனித கழிவு தான் நாங்கள் சீன்னு சொல்லுவோம். அவர் சீன்னு சொன்னோன்னே எனக்கு சொல்லின்னு வந்துச்சு. உங்களுக்கு சீ, உங்கள் பொண்டாட்டிக்கு சீ, உங்கள் பிள்ளைக்கு சீ, நமக்கு வாக்கரிசி போடுறாங்க. ஆமாம், இந்த சீ எடுத்து கழுத்தில் பூசினாலும் தப்பு இல்லை, காதல பூசினாலும் தப்பு இல்லை. நமக்கு வாக்கரிசி போட்டால் போதும், அவ்வளோதானே. ஏதாவது எப்படி போகிறீங்க? இல்லைண்ணே, உங்களுக்கு அது சீனு தெரியுது. நான் போட்டிருக்கிற ஷர்ட் அவங்கள்ட்ட காமிக்க, நான் திங்கிற சோறு அவங்கள்ட்ட காமிக்க, எனக்கு சீன்னு தெரியுமானால் இது சீரை தொடாத நான் உங்களுக்கு சொல்லுவேன். அது சீ இல்லை என்று தெரியுமானால் முதல்ல என் மனைவிக்கு போய் தனியை கட்டுவேன். பிரியமானவர்களே, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற அவபக்தி உள்ள பாவிகள். திருப்பி சொல்லிக்கிறாங்க. 16 வாசிங்க. 19 குறிப்பில் இருக்கிறவர்கள் 2 எல்லாருக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. 21 என்ன விஷயமா அது செய்ய யார் என்ன கேட்க முடியாது நடக்கிறவர்கள். 22 இருமாப்பாடுகளை பேசுகிறவர்கள். 23 கண்கள் ஏதாவது லாபம் வரும் சொன்னா யாரை வேணாலும் கேட்கணும். பிரியமானவர்களை தனக்கு ஒரு பொழிவு கிடைப்பதற்காக, தனக்கு ஒரு ஆதாயம் கிடைப்பதற்காக முகஸ்துதி செய்கிறவர்கள். 7ஆம் வசனம். ஆனா நீங்க அப்படி இல்லை. அதனால உங்களுக்கு திட்டம் நினைக்காதீங்க. அந்த சொப்பனக்காரரை பற்றி சொன்னா அவங்களுக்கு காரணம். நீங்களும் பிரியமானவர்களே என்ன சொன்னாங்க? பெரிய பூர்வத்தார் எல்லைக்குரிய மாற்றாதீங்க, மாற்றினீங்கன்னா பாம்பு கடிக்கும். பூர்வத்தார் எல்லைக்குரிய மாற்றாதீங்க, மாற்றினா பாம்பு கடிக்கும், பிசாசு கடிக்கும், சாத்தான் சைத்தான் கடிக்கும், பூமி தன் வாயை திறந்து விழுக்கும். அப்போஸ்தலர் உபதேசத்தெல்லாம் நம்ம கடிக்கிறோம். பிரியமானவர்களே, அந்த நினைவு அப்போஸ்தலர் உபதேசம் என்ன? அப்போஸ்தலர் சபைக்கு என்ன சொன்னாங்க? எப்படி நம்ம நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது. புதியப்பட்ட உபதேசம் என்ன? இந்த புதியப்பட்ட உபதேசத்தினுடைய வாழ்க்கை அமையும். பிரியமானவர்கள், ரட்சிக்கப்பட்ட புது 1972ஆம் ஆண்டு ரட்சிக்கப்பட்டேன். நான் ரட்சிக்கப்பட்ட புது அப்ப திருநெல்வேலி ஒரு இடத்துல இருக்கிறேன். சிஎஸ்ஐ குடும்பத்திலிருந்து வரேன். அப்போ ரட்சிக்கப்பட்டு சோழமாக கூப்பிட்டு போயிட்டு இருக்கிறேன். அங்கே இருக்க ஒரு அக்கா, அவங்கெல்லாம் வேதம் ரொம்ப அறிந்தவங்க, வேதம் ரொம்ப அறிந்தவங்க. ஒரு நாள் என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, என்ன ஏதாவது ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன், நான் செய்ய போறது ஆபிரகாமுக்கு மறுபேனும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றேன். தேவனுடைய சிநேகிதன் ஆபிரகாம் தான் போய் பையன் ஈசாக்கு கொண்டு கேட்டார். எலேசர் அனுப்புறார். எலேசர் நகை கொடுத்து அனுப்புறார். ஆபிரகாம் பிதாவுக்கு சமம், எலேசர் பரிசுத்தாவிக்கு சமம், ஈசாக்கு குமாரனுக்கு சமம், ரெபெக்கா சபைக்கு சமம். ரெபெக்காவாகிய சபையை ஈசாக்காகிய குமாரனுக்கு கொண்டு வருவதற்கு பரிசுத்தாவியாகிய எலேசர் ரெபெக்காவுக்கு நகை கொடுத்தான். தேவனுடைய சிநேகிதன், அவனுக்கு தெரியாதோ அப்படின்னு நினைச்சேன். நான் அப்பதான் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகத்துக்கு கொஞ்ச நாள் தான் ஆகிருக்கும். அக்கா நீங்க சொல்ல ரொம்ப கரெக்டா,
தேவனுடைய சிநேகிதனுக்கு தேவன் அழைக்கிறான். கரெக்டா சொல்லுங்க. இதோட ஒரு பைபிள் அதில் எழுதிமாட்டாங்க. யார் ஆகட்டும் தேவனுடைய இருதயத்துக்கே இந்த மனுஷன் தேவனுடைய சிநேகிதன் அல்ல. தேவனுடைய இருதயத்துக்கே இந்த மனுஷன் தருனாக்கா அவனுக்கு ரெக்கார்டு போய் எப்படி கொண்டாட்டி அண்ணன் சொல்லி ரெண்டு சேட்டை சொல்லுங்க. என்ன சொல்லுங்க தேவனுடைய இருதயத்துக்கே இந்த மனுஷன் தாவீது அபிகாயில திருமணம் பண்ணலாம். அபிகாயில் நாமல் இறந்து விட்டேன், புருஷன் இறந்து விட்டேன்னு தெரியுது. உடனே ஏன் கூப்பிட்டு விட்டேன்? இந்த 10 நாளைக்கு என்ன பண்ணிட்டு இருந்தேன்? புருஷன் இறந்துட்டா முடிச்சு கேட்கறவங்க கூப்பிட்டு விடுறாங்க. அந்த அம்மாவும் இந்த நாளோடி கூப்பிடுறான்னு சொல்லிட்டு உடனே அவங்க பெரிய பணக்காரங்க, சொத்து சுவா இருக்கிறாங்க, வேலைக்காரங்க இருக்கிறாங்க, மந்த இருக்குது, இவன் கூப்பிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்க. இப்படி நம்ம கூட இப்ப வச்சுக்கோமா எல்லாத்தையும் விட்டு வந்துட்டாங்க. மக்கள் இறங்கலாம் முக்காடுபட்டுட்டாங்களாம். பிரியமான வேதத்தை கவனமா வசிக்க அவன் அபிகாயிலே மனந்தான். அடுத்த வசனமே அவன் அடிமையும் மனந்தான். அடுத்த வசனமே 2வது பண்ணியம் என்று கட்டினான் இருக்குது. தாவீதுடைய வாழ்க்கை நமக்கு முன்னோடி அல்ல. ஆபிரகாமுடைய வாழ்க்கை என்று சொன்னால் அப்புறம் ஆகார் கேட்கிறார் என்று போயிட்டே இருக்கும். யாக்கோபு என்று சொன்னால் பிறகு நம்ம லோக்கல் அவங்க அச்சாக்கு அவங்க வேலை கையில் போயிடும். வேண்டாம். விசுவாசத்தை துறந்தோடு முடிக்கிறவருமாய் இயேசுவை நோக்கி உயர்ந்த உபதேசத்தை நோக்கி அப்போஸ்தல உபதேசத்தை நோக்கி இவங்க யார் அவபக்தி உள்ளவர்கள், சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிறவர்கள். வாசிக்கிறது 24வது குறிப்பு இவர்கள் பரியாசக்காரர்கள். 25வது குறிப்பு தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிறவர்கள். 19வது வாசிகள் இன்னும் பிறவி கொண்டான். ரட்சிக்கப்பட்டோம் சொன்னாலும் இன்னும் பிறவி கொண்டான். ஜென்ம சுபாவத்தால் 28வது குறிப்பு அது ஆவி இல்லாதவர்கள் மாற்றியை கொடுத்து கொள்ளுங்க. ஆவிக்குரியவர்களாய் இல்லாதவர்கள் எல்லாம் ஸ்பிரிச்சுவல். பெரும் சபை வந்து எழுதுவாரு அதை எனது பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டவர்கள், மகனில்ல குறைவில்லாதவர்கள், கற்பனை வருகைக்காக காத்திருக்கிறவர்கள். 3 அடையாளத்தில் சொல்வார், உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எழுதி பேச முடியல. யாரு? பரிசுத்தவான்கள். பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டவர்கள், மகனில்ல குறைவில்லாதவர்கள், அவர்களை ஆவிக்குரியவர்கள் என்று எழுதி பேச முடியல. அவர்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள். அந்த பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டவர்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறாங்க. இந்த லிஸ்டெல்லாம் சொல்லிட்டு இப்ப 20வது வசனம் வாசிங்க. இப்பதான் உங்களுக்கு பேச போறேன். இப்பதான் நான் செய்திக்குள்ள வரேன். நீங்க சொப்பனக்காரை கொண்டு ஜாக்கிரதையா இருங்க. ஒரு வேலை அந்த வாசனை உங்க மேல இருக்கணும்னா இன்னைக்கு ராத்திரி அழுது ஜெபித்து தெரிந்து கொடுங்க. இதெல்லாம் பகவத்துக்கு போகவே மாட்டோம். இவங்க எகிப்திலிருந்து வெளியே வந்தவங்க கானானுக்கு போகல. வேறு தூதர்கள் அவங்களையும் அவர்கள் நித்திய ஆக்கிரமிக்கையில் வைத்திருக்கிறார். அந்நிய மாம்சத்தை பின்பற்றின சோதகுமார் அழைத்திருக்கிறார். யாரையும் அவர் தப்ப விட மாட்டார். நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் இலக்கத்தை பற்றி கொள்ளுங்க. நீங்களோ 7 சொல்லி முடிக்கிற வாசிங்க. இந்த விசுவாசம் என்பதை மீண்டுமாக சொல்கிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்கள் கெஞ்சி கேட்கிற முடிச்சு நீங்களும் பரிசுத்தமான அந்த விசுவாசம், அந்த தெய்வீக வாழ்க்கை, வார்த்தை வாழ்க்கையாக மாறுகிற ஒரு வாழ்க்கை. கணவன் மனைவி உறவு, பெற்றோர் பிள்ளைகள் உறவு, உங்களுடைய பணித்தளத்தில் கிறிஸ்தவம் என்பது ஒரு வாழ்க்கை. கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல. கிறிஸ்தவம் என்பது ஒரு வாழ்க்கை. கிறிஸ்தவம் என்பது இயேசுவை இமிட்டேட், அவருடைய அடிச்சொல்களை பின்பற்றி இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே வாழ்ந்தா உங்களை போல வாழும். இந்த ஊழியக்கார் அந்த ஊழியக்கார் இதெல்லாம் பைபிள் என்ன சொல்லியிருக்கோம், புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லியிருக்கோம், இயேசு காட்டின மாதிரி என்னவோ அந்த மாதிரியோட நான் வாழ்க்கை போகணும். நீங்க உங்க மகா பரிசுத்தமான விசுவாசத்தினே உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு 2வது பெரிய மாணவர்கள சின்னவங்க ரேடியோல போக மாட்டேன், டிவியில போக மாட்டேன், மைக்கு முன்னாடி போக மாட்டேன். பரிசுத்த ஆவிக்கு தேவைப்படுற வழியே நீ அப்போஸ்தலனா இருக்கலாம், பேதுருவா இருக்கலாம், இயேசுவே இருக்கலாம், யோவானின் இயேசுடைய மார்க்கிலேயே சார்ந்து இருக்கலாம். ஆனா நீ சோதனைக்கு உட்படாம இருக்கணும்னா இயேசு மார்க்கிலேயே சார்ந்திருந்தெல்லாம் அவனுக்கு கிடையாது. நீ ஜெபம் பண்ணா சோதனைக்கு உட்பட மாட்டேன். நீ ஜெபம் பண்ணலன்னா கண்டிப்பா நீ ஒழுங்கு கொடுத்த. பேதுரு
பேதுருவா இருந்தாலும் சரி, அது யோகனா இருந்தாலும் சரி, ஜெபம் பண்ணுங்க, தீர்மானம் ஆண்டவரே இந்த தனி ஜெபத்தை கட்டி நல்ல பரிசுத்தாவினால் ஏறுவதற்கு பரிசுத்தாவியை நிரம்பி அவர் 2 காரியம் எல்லாரும் அதிகமாக செய்கிறேங்கிறாரு. எல்லாரும் அதிகமாக பிரயாசப்பட்டேன் பாரு, இன்னொரு இடத்துல எல்லாரும் அதிகமாக பாஷைகளை பேசுகிறேன் பாரு. எல்லாரும் அதிகமாக பாஷைகளை பேசி தனி ஜெபத்துல நல்ல ஆவிக்குள்ளாக ஜெபம் பண்ணி ஆவியானவர்களோடு உறவாடி இதெல்லாம் ஜெபத்தில் பிடித்திருந்து அந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு சபை திரும்ப வேண்டும், நானும் திரும்ப வேண்டும். 21ஆம் வசனத்தை வாசிங்க. பிரியமான தேவனுடைய அன்பு, தேவன் நம்மையில் வைத்திருக்கிறார்கள், நாம் தேவன் மேல் வைத்திருக்கிறார்கள். தேவ அன்பினாலே நாம் மற்றொரு மேல் வைத்திருக்கிறாங்க. முழு விரும்பியோடு, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு அந்த அன்பு என்பது மூல மொழியில் கிரியை செய்கிறது. அன்பா இருக்கிற மனைவியை பார்த்து ஐ லவ் யூனால ஒரு 5% கவர்மெண்ட் கிடையாது. அன்பு என்பது டைனமிக் வரும். அன்பு செய்வோம், அன்பு செய்யணும், அன்பு இருக்க முடியாது, அன்பா இருக்க முடியாது, அன்பு செய்ய வேண்டும். அந்த தேவ அன்புகளை உங்களை காத்துக்கொண்டு பிரியமானவர்களே, நித்திய ஜீவனை நான் சொல்றேன். ஆண்டவரே உடைய கிருபை நீ வெளிப்படுவது எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை பூரண நம்பிக்கையோட கிருபையை தாரும் சொல்லி அந்த கிருபையை சார்ந்த 22ஆம் வசனம். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாய் இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடு ரட்சித்து வாக்கிய அமைப்பை சொல்றேன். மூலம் எப்படி இருக்குன்னா, நீங்க கொஞ்சம் பகுத்தறிவு உள்ளவர்கள், யாருக்கு என்ன செய்யணும், யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட அன்பா பேசணும், யார்கிட்ட கடிந்து விடணும், யார்கிட்ட ஞாபகமா பேசணும் என்று சொல்லி கொஞ்சம் பகுத்தறிவுள்ளவர்களாக இருந்து பிரியமானவர்களே, சிலருக்கு இறக்க பாராட்டி பயத்தோட வச்சு, சிலருக்கு இறக்க பாராட்டி தேவ கிருபையை சொல்லி ஆனால் பக்தி உள்ளது. ஏதோ ஒரு பக்தியாக இருக்கு, ஏதோ ஒரு ஜோதியை தேடுறாங்க, ஏதோ ஒரு தன்னுடைய பாவ பரிகாரத்துக்காக தீக்க அந்த அக்கினி நரகாக்கினிக்கு தப்பணும்னு சொல்லி இந்த தீவி இருக்கிறாங்க. பக்தி உள்ளது. அவங்கள்ட்ட தேவனுடைய இலக்கத்தை பற்றி பேசும்போது நான் அவனுக்கு பகுத்தறிவேன், எப்படி யாரை என்ன சொல்லணும். அப்படி சிலரை பயத்தோடு அவங்க நிறைய பேரக்கூடாது, இந்த பயத்தோடு கட்சி. ஆறாவது, நீங்க பகுத்தறிவு உள்ளவர்களாக இருந்து சிலரை அக்கினி இருந்து நான் சார்போம் அங்கெல்லாம் இது இலக்க கட்டிட்டுலாம் முடியாது. அவன் ஒரு முறை இந்த சத்தியத்தை கேளாம மதிப்பாங்க. ஏன்னால் அந்த இரத்தப்படைய கருத்தை உங்களிடத்தில் கேட்க ஊழியர் சபை மந்தை பெறுவது போல பெறும். நேர்மன் குட்டிப்படக்கூடாது, நேர்மன் குட்டிப்பட நேர்மன் தான் பெறக்கூடாது. மந்தை பெருக வேண்டும் என்றால் ஆடுகள் குட்டிப்படக்கூடாது. ஆனால் வேதத்தில் சபை எப்படி பெறுவோம்? மந்தை பெறுகிறது போல. அப்போ நீங்க 5-6வது குறிப்புகள் நீங்க தேவ பயத்தோடு ஊழியர் செய்யுங்க. 7வது குறிப்பு, மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்க. உங்க வாழ்க்கை, உங்க சாட்சி இந்த மாம்சத்தினால கலாச்சார 2:19 வசந்த வாசிக்கிற கோபம், வைராக்கியம், களியாட்டு, அந்த என்டர்டெயின்மெண்ட்டு, விபச்சாரம், வேசிக்கணும், காமதிகாரம், பொறாமை, வன்கண், இதனாலதான் வாழ்க்கை கலப்படுங்க. தன் சகோதரனை பயக்கிறவர் மனுஷ கொலைபாடுகிறார். உயர் பக்கத்து சொப்பனக்கார இந்த மாம்சத்தின் கிரியைகள் உங்களை கரைப்படுத்த விடாதீங்க. 24 நான் வாசித்து உங்களுக்காக முடிக்கிறேன். வலுவாதபடி அவர்களை காண வல்லவர்கள், தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் கிறிஸ்துவுக்குள்ளாக காக்கப்பட்டவர்களும் ஆகிய அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களை இயேசு நாமத்தில் சொல்லுகிறேன், வலுவாதபடி காக்க அவர் நல்லவராக அவருக்கு மகிழ்வுள்ள சன்னிதானத்தில் வெட்கத்தோடு அல்ல, துக்கத்தோடு அல்ல, மிகுந்த மகிழ்ச்சியோடு ஒரு மாசு இல்லாம என்னை நிறுத்தவும் அவர் வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் இருக்கிற அல்லேலூயா.